ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 1.5 கிலோ பிரியாணி எப்படி செய்வது என்று நாம் இப்போது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் 300 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த 1.5 கிலோ பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம் எல்லாம் போடலாம். இப்போது வெங்காயம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் அப்படி பொன்னிறமாக வந்தால் தான் பிரியாணி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எல்லாருமே ஒரு பிரியாணி பிரியர் தானே. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இது மாதிரி இருந்தால் தான் பிரியாணிக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை நல்லா பார்த்துங்க. இந்த கோட்டிங்கில் நம்ம பண்ணும்போது நல்லா வந்து இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தனி மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம சேர்க்கும்போது பிரியாணி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறியை சேர்த்துக்கணும். பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ சாப்பிட்டுலாம் நம்ம. இப்போது கட் பண்ணி வச்ச நம்ம கொத்தமல்லி, புதினா அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கைப்பிடி அளவு. நம்ம பொதுவாகவே சிக்கன் பிரியாணிக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்.
ஆனால் பீஃப்னு பார்க்கும்போது கறியெல்லாம் ஒரு 70% பாயில் ஆனால் வந்து நம்ம தக்காளி போடணும். ஏன்னா உள்ளே தக்காளி போட்டால் கறி வந்து மற்றதும் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கணும். நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும். பாயில் ஆனாக்கா எந்த அளவு மீட்டு வந்து நல்லா பாயில் ஆகுதோ அந்த அளவு தான் நம்ம வந்து பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். பிரியாணி பிரியர்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டாக தெரியும். இல்லைனா நம்ம சாப்பிடும்போது மீட்டு வேகாத பட்சத்தில் நம்ம பிரியாணி வந்து சாப்பிட்றதே வேஸ்ட். ஸோ நம்ம எந்த அளவு மீட் பாயில் ஆகுதோ குக் ஆகுதோ அந்த அளவு வந்து நம்ம பிரியாணி வந்து நம்ம சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இது எதுக்குன்னா பாயில் ஆகிறதுக்கு. இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு அளவு அளந்துருக்கோம். இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1:2 1:2 அது மாதிரி நம்ம ஊற்றிக்கணும். தண்ணி அளவு தான் இதுக்கு வந்து மெயின். ஆல்ரெடி வந்து நான் கறி வேக வச்சதில் ஒரு அரை ஊற்றி பாயில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம 1.5 ஊற்றிருக்கோம். இப்போ ஊற்ற உடனே தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசியை போட்டு பாயில் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம போட்டோம். இப்போ மீட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது பாயில் ஆகணும். ஸோ இப்போ மூடி போட்டு நேரம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து மீட்டை வந்து நல்லா வெந்திருக்குன்றத இப்போ நம்ம பார்த்தா வந்து தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீட்டு எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கணும். ஒரு பிரியாணி சாப்பிட போகிறோன்னா மீட்டு தான் நம்மளுக்கு மெயின். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது அரிசி நம்ம அழைச்சி வச்ச அரிசியை வந்து இப்போ ஊற்றிக்கணும். ஸோ சும்மா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கலக்கக்கூடாது, அரிசி ஒடிஞ்சிடும். பாருங்க ரைஸ் எப்படி வந்துருக்குன்ட்டு. இந்த பதம் தான். இப்படி பண்ணால் நம்ம ஒடிணும். ஒரு 70% வந்துடுச்சு. ஸோ இப்போ தம் போட்டுருங்க. இந்த லெவல் தான் தண்ணி பதம் வந்து அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே லெவலாக இருக்கணும். பார்த்தீங்களா, பார்த்தா தெரியுதா? இதுதான் நம்மளுடைய ரேஷியோ.